வணக்கம். இன்னைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன், அதாவது குடலில் புழுக்கள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். டிப் நம்பர் 1, அவங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கும்போது அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சாப்பிடணும். அப்போ தான் அதிலேருந்து அவங்களுக்கு வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் வராமல் இருக்கும். நம்பர் 2, அவங்க நகங்களை எப்போவுமே ட்ரிம் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த நகத்தோட இடுக்குகளில் அந்த வேர்ம்ஸோட முட்டைகள் ஒளிஞ்சிருக்கும். 3வது, பக்கெட்லேருந்து தண்ணி எடுத்து குளிக்கிறதுக்கு பதிலாக அவங்க ஒரு மேலேருந்து ஷவர் வச்சு குளிக்கலாம், இல்லைனா டேப்லேருந்து டைரெக்டாக தண்ணி எடுத்து குளிக்கலாம். அது மூலமாகவும் அந்த வேர்ம்ஸோட முட்டைக்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆகாமல் இருப்பாங்க. 4வது, அப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்குதுன்னா அவங்களோட கிளாத்ஸை நல்ல ஹாட் வாட்டரில் 130 டிகிரி ஃபேரன்ஹீட், அதாவது தண்ணி கொதிக்கிற தண்ணிக்கும் அதிகமானபடியான டெம்பரேச்சரில் அந்த கிளாத்ஸை நம்ம டிப் பண்ணி துவைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க மோஷன் போகிற இடத்துல கை வச்சுட்டு அதை கையை வாயில் வைக்காமல் நம்ம பார்த்துக்கணும். உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நாங்கள் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கோம்.